அனைவருக்கும் வணக்கம். இது வந்து உடுப்பி மல்லி பிளான்ட். நான் கடைசியாக சீட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது மாதிரி இதிலே வந்து சீட்ஸ் வந்து நான் நிறைய சீட்ஸ் வந்து எடுத்து வேஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து வருமா வராதா அந்த மாதிரி ஒரு டவுட்டில் வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. கடைசியாக நான் மங்களூர் மல்லி பிளான்ட்டுக்கு வச்சப்போ இதில் ஒரு சீட் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த பிளான்ட்டு நான் இன்றைக்கி மார்னிங் தான் பார்த்தேன். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் இலையெல்லாம் இருந்தப்போ நான் எடுத்து போடலான்னு பார்த்தப்போ தான் இதில் வந்து அந்த நான் வச்சுருந்த சீடு வந்து முளைச்சி செடியாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட வந்து மெசேஜ் வந்து கேட்டிருந்தாங்க, சீட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பார்த்துருக்கோம். மல்லிப்பூவில் வந்து இந்த மாதிரி சீட்ஸ் வந்து யாருமே வீடியோ போட்டதில்லை அப்படின்னாங்க. நான் வந்து மங்களூர் மல்லி செடியில் வந்து இப்போ நிறைய சீட்ஸ் இருக்குது. நான் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது தாங்க மங்களூர் மல்லி பிளான்ட்டு. இதில் வந்து சீட்ஸ் வந்து நான் வந்து இப்போது நிறைய பூத்து முடிஞ்சதுமே நான் இப்போ கட் பண்ணி அவ்வளோவா எடுக்கிறதில்ல. ஏன்னா இந்த சீட்ஸ்லேருந்து செடி வந்ததுக்கப்புறம் எனக்கு இது சீடு வார மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு அதை எடுக்க தோணலை. ஸோ நான் இதை வந்து அப்படியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி சீட்ஸ் இந்த இது இன்னும் கொஞ்சம் கூட பழுக்கணும். பழுத்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து மண்ணில் புதைச்சி வச்சிட்டோன்னா அது வந்து செடியாக வருது. ஸோ இதே மாதிரி தான் உடுப்பி மல்லியிலே இருந்துச்சு. இந்த மாதிரி இப்போ மங்களூர் மல்லியிலலாம் நிறைய சீட்ஸ் வருது. ஒருவேளை நான் வந்து உடுப்பி மல்லிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி விடாமல் இருந்திருந்தால் நிறைய வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பழுத்து இருக்குது. இந்த அளவுக்கு வரும்போது நம்ம அதை எடுத்துடலாம். இதாக இருக்குல்ல, இந்த மாதிரி வரும்போது இது ரொம்ப நல்லா பழுத்துடுச்சு. இதை வந்து நம்ம இனி புதைச்சி வச்சுக்கலாம். இது எடுக்கும்போதே ஒரு கலர் வருது பாருங்கள். இந்த மாதிரி சீட்ஸ் வரும்போது நான் ஜஸ்ட்டு வந்து இதை இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் மண் வந்து இருகலாக இருக்குது. நான் லைட்டாக வந்து டிப் பண்ணி கொஞ்சம் பள்ளம் எடுத்துகிட்டு தான் நான் இதை வந்து புதைச்சி வைப்பேன். நான் இது வந்து உங்களுக்கு முளைச்சிதுன்னா அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.